कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे பிராச்சேதசமகல்மஷம். பிராச்சேதசர் என்று அழைக்கப்படுகிற வால்மீகி மகரிஷி தான் பிரம்மாவினுடைய அனுகிரகத்தாலே வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார். ராமாயண கதையானது சதகோட்டி பிரவிஸ்தரம் 100 கோடி ஸ்லோகங்களை உடையதாக சத்தியலோகத்தில் பிரம்மாவாலே படிக்கப்பட்டு வருகிறது. அது மனிதர்களுக்கு பயன்படாது, மிகவும் விரிவானதாக உள்ளது என்று கருதித்தான் வால்மீகியை கொண்டு 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணத்தை இயற்ற வைத்தார் பிரம்மா. அந்த வால்மீகி ராமாயணத்தில் 6 காண்டங்களுக்குள்ளே சுந்தர காண்டம் மிக அழகான கதையோடு அழகியான சீதையை பற்றி உரைக்கிறது. சீதை ராவணனாலே அபகரிக்கப்பட்டாள், அசோக வனத்திலே சிறை வைக்கப்பட்டாள். ஆனால் அசோக வனத்தில் இருப்பது ஹனுமானுக்கு தெரியாதே. எங்கு இருக்கிறாள் என்று தேடிக்கொண்டு ஹனுமாரும் லங்கை வரை வந்து சேர்ந்து விட்டார். லங்கையில் ஆங்காங்கு தேடுகிறார். மற்ற ராட்சசர்கள் இல்லங்களில் பார்த்தால் கிடைக்கவில்லை. பொதுவான தோட்டங்களில் தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. சரி, ராவணனுடைய அரண்மனைக்கு செல்லுவோம் என்று முடிவு செய்து சென்று கொண்டிருந்த போதுதான் புஷ்பக விமானம் என்கிற உயர்ந்த ஒரு காட்சியை கண்டார். இந்த விமானம் எப்படி தோன்றியது, யாரிடத்தில் இருந்தது, எப்படி ராவணனிடத்தில் வந்து சேர்ந்தது என்பதே மிகச் சுவையான செய்தி. புஷ்பக விமானத்தினுடைய வர்ணனை ஒரு புறம் இருக்கட்டும், அதனுடைய வரலாறு என்ன, எப்படி வந்ததுன்னு பார்க்க வேண்டுமே. கதை தொடங்குவது பிரம்மாவினிடத்திலிருந்துதான். பிரம்மா பல ரிஷிகளை படைத்திருந்தார். வசிஷ்டரே பிரம்மாவாலே படைக்கப்பட்டவர். அதே போல புலஸ்தியர் என்று ஒரு மகரிஷி இருந்தார். அந்த புலஸ்தியர் ஒரு முறை தவம் செய்து கொண்டிருந்தார் ஒரு அழகான காட்டிலே. அந்த காடு எவ்வளவு அழகானதுன்னால் கந்தர்வ பெண்கள், அப்சரசுகள், மனித பெண்கள் அனைவரும் வந்து அந்த இடத்தில் விளையாடுவார்களாம். நாதம் எழுப்பி ஒலி எழுப்பி விளையாடிக்கொண்டு சங்கீதம் பாடிக்கொண்டு இருப்பார்களாம். அந்த சமயத்தில் புலஸ்தியர் தான் தவம் செய்து கொண்டிருப்பதற்கு இது இடையூறாக இருந்தபடியால் புலஸ்தியர் ஒரு சாபத்தை இட்டார். யார் என்னை தடுக்கிறார்களோ, என்னுடைய தவத்துக்கு இடையூறாக இருக்கிறார்களோ, அவர்களை நான் கண்டால் அவர்கள் உடனடியாக கர்ப்பம் தரித்து விடுவார்கள் என்று புலஸ்தியர் கூறினார். இது தெரிந்தபடியால் யாருமே அந்த காட்டுக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். ஒரே ஒரு பெண் மட்டும் அறியாமையாலே, இந்த சாபத்தின் கதை தெரியாமல் அங்கு சென்றாள். சென்று புலஸ்தியரை கண்டார். புலஸ்தியர் இவர் வருவதை பார்த்தவுடனே அவளுக்கு அந்த சாபம் பலித்து விட்டது, தானும் கர்ப்பம் தரித்து விட்டாள். சரி என்று திடீர் தகப்பனாரிடத்தில் ஓடிப்போய் செய்தி சொல்ல, அந்த தகப்பனாரும் ஒரு பெரிய ரிஷி. சரி என்று புலஸ்தியரிடத்தில் வந்து புலஸ்தியருக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்துதான் விஸ்ரவஸ் என்கிற பெயரை உடைய ஒரு மிக உயர்ந்த ரிஷி ஒருவர் பிறந்தார். விஸ்ரவஸ் என்றால் ஸ்ருதி என்றாலே வேதம்னு அர்த்தம். புலஸ்தியர் வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த பெண் உள்ளே வந்து அதை கேட்டபடியால் அப்போது பிறந்த பிள்ளைக்கு விஸ்ரவஸ் என்று பெயர் வைத்தார்கள். அந்த விஸ்ரவஸ் சிறந்த ரிஷியாக எந்த உலக விஷயங்களிலும் பொருள்களிலும் ஆசை இல்லாமல் தவம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு பரத்வாஜர் என்கிற ரிஷி தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார். இப்போ பாருங்க, ரிஷிகள் கூட எதையும் உலக விஷயத்தில் வந்து எந்த வீடோ வாசலோ வைத்து கொள்ளாமல் காட்டில் இருப்பவர்கள் கூட கல்யாணம் செய்து கொண்டு சிறந்த புதல்வர்களை பெற்றெடுத்து அவர்களையும் நல்ல ரிஷிகளாக வளர்த்தார்கள். யாரெல்லாம் நல்லவர்களோ அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, சந்நியாசிகளாக இருக்க வேண்டும். தீயவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள்னால் உலகம் இயங்காதே. நல்லோர்களும் நல்ல பிரஜைகளை ஏற்படுத்த வேண்டும். அவர்களையும் பிரம்மத்தை அறிந்தவர்களாக ரிஷிகளாக ஆக்க வேண்டும். அப்படி விஸ்ரவஸுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அவனுக்குத்தான் குபேரன் என்று பெயர் வைத்தார்கள். பரத்வாஜருடைய பெண்ணுக்கும் விஸ்ரவஸுக்கும் பிறந்தவர் வைஸ்ரவணன் என்று குபேரனுக்கு ஒரு பெயர் உண்டு.
குபேரனும் ரொம்ப சாத்விக ஸ்ரத்தை உடையவனாக இருந்தான். பெரிய கடுமையான தவங்களை எல்லாம் புரிந்தான். தெய்வங்களை குறித்து, தேவதைகளையும், பிரம்மா நான்முகக் கடவுள் இருக்காரே அவரை குறித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒன்று சாப்பிடாமல் 1000 வருஷங்களுக்கு பழத்தை மட்டும் சாப்பிட்டு தவம் பண்ணாராம். இன்னொரு 1000 வருஷத்துக்கு தீர்த்தம் மட்டும் அருந்திக் கொண்டு தவம் செய்தாராம். இன்னொரு 1000 வருஷத்துக்கு ஒண்ணுமே சாப்பிடாமல் தவம் செய்தாராம். இந்த தவத்தாலே ஆனந்தப்பட்ட பிரம்மா அவர் முன்னால் பிரத்யக்ஷமாக வந்து, பிள்ளாய் என்ன வேண்டும் என்று கேட்க, என்னை செல்வத்துக்கு அதிபதியாக ஆக்க வேண்டும்னு குபேரன் பிரார்த்தித்தார். தனாதிபன் என்று சொல்றோமே, தனத்துக்கு அபிமானினி தேவதையாக குபேரன் இருக்கிறார். எப்படி ஆனார் என்றால், ஒரு ரிஷியாகத்தான் அவர் வளர்ந்து வந்தார். அந்த ஆசையை பிரம்மாவினிடத்தில் கேட்க சரி என்று கொடுத்தார். கூட திக்பாலகன், யமன், இந்திரன் முதலானவர்கள் ஒவ்வொரு திசைக்கு பாலகர்களே, காப்பாளர்கள். அதை போல குபேரனையும் ஒரு திக்பாலகனாக ஆக்கி அவனுக்கு தனாத்தியக்ஷன், செல்வத்துக்கான கடவுளாக அவனை ஆக்கினார். சரி, எங்காவது நான் வசிக்க வேண்டுமே, எங்கு வசிப்பதுன்னு குபேரன் தேட, அப்போது லங்கை என்று ஒரு அழகான தீவு உள்ளது. பாரதத்தினுடைய தெற்கு கடலை தாண்டி லங்கை உள்ளது. அங்கு நீ சென்று வாழலாம் என்று தகப்பனாரான விஸ்ரவசு, தாத்தாவான புலஸ்தியர் இருவருமாக சேர்ந்து சொன்னார்கள். லங்கை எப்படி வந்தது? குபேரன் வந்து லங்கையை ஏற்படுத்தவில்லை. குபேரனுக்கு முன்னாலேயே லங்கை இருந்ததாம். அது எப்படி வந்தது? லங்கை யாரால் கட்டப்பட்டதென்றால், விஸ்வகர்மா என்பவர்தான் லங்கையை கட்டினார். அங்கு முன்னமே ராட்சசர்கள் வாழ்ந்து வந்தார்கள். குபேரன் லங்கையை ஆள்வதற்கு முன்னால் மாலி, சுமாலி, மால்யவான் என்று 3 அண்ணன் தம்பிகள். இவர்களெல்லாம் பெரிய வம்சம். பெரிய வம்சம்னா கெட்டவர்களில் பெரிய வம்சம்னு வச்சுக்கோங்களேன். அரக்கர்களுக்குள்ளே பெரிய வம்சத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் 3 பேரும் பகவானை வெறுத்து தேவதைகளோடு யுத்தம் செய்து கொண்டு எப்போதும் இருந்தார்கள். நாராயணன் ஒரு முறை மறுபடியும் அவதரித்து மாலி என்பவரை கொன்னு மற்றவரையெல்லாம் அடக்கி அந்த இடத்திலிருந்து அவர்களை ஓட்டிவிட்டார். அதனால் லங்கை தான் அவர்கள் ராஜதானியாக இருந்தது. அதை விட்டு கீழே ரசாதளம்னு உள்ளது. நாம் இருக்கிறது பூமின்னு சொல்கிறோமே, இதுக்கு கீழே 7 உலகங்கள் உள்ளன. அதளம், விதளம், தளாதளம், மகாதளம், ரசாதளம், பாத்தாளம் என்றெல்லாம் உலகங்கள் உள்ளன. அந்த ரசாதளத்தில் சென்று அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்போ லங்கை காலியாக இருக்கு. அந்த இடத்தில் குபேரன் வந்து அமர்ந்து கொண்டான். தான் ஆட்சி செய்ய தொடங்கினான். யக்ஷர்களுக்கெல்லாம் தலைவனாகத்தான் குபேரன் இருந்தார். மனிதர்களுக்கான ராஜா கிடையாது, யக்ஷர்களுக்கான ராஜாவாக குபேரன் இருந்து வந்தார். இது ஒரு முறை நடந்து வந்ததா? அதே சமயத்தில் சுமாலின்னு சொன்னேனே, 3 அண்ணன் தம்பிகள், மாலி, சுமாலி, மால்யவான் என்று. அந்த சுமாலி என்பவர், அவருக்கு ஒரு பெண் இருந்தாள், கைகசி என்று அவருக்கு பெயர். அந்த சுமாலி ஒரு முறை பூமிக்கு வந்தபோது, ரசாதலத்திலிருந்து மேலே பூமிக்கு வந்தபோது குபேரன் லங்கையில் இருப்பதை கண்டார். சிறந்த தபஸ்வியாக, ஆனால் நல்ல செல்வமுடையவராக, உயர்ந்தவராக குபேரன் இருப்பதை கண்டவுடனே நம் வம்சத்திலும் இப்படி ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும்னு ஆசை பிறந்தது. தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டார். கைகேசியிடம் சொல்லி, நீ நேரடியாக அதே விஸ்ரவஸ்ன்னு இருக்காரே குபேரனுடைய தந்தை, அந்த விஸ்ரவஸிடம் சென்று, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேள் என்று சொல்ல, சரின்னு கைகசியும் விஸ்ரவஸை சென்று அடைந்தாள். அவர் அப்போது ஒரு கோரமான ஹோமத்தை செய்து கொண்டிருந்தார். ரொம்ப உக்ரமான எண்ணத்தோடு இருந்தார், பாவத்தோடு. அந்த சமயத்துக்கு கைகசி வரவே அவள் கேட்டால், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. சரி பெண்ணே, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் நீ வந்த சமயத்தில் நான் ரொம்ப உக்ரமாக இருந்தபடியால் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் உக்ரமானவர்களாக, கோபமுடையவர்களாக, ரொம்ப விகாரமான முகம், கோரமான முகத்தை உடையவர்களாக, அதர்மத்தில் ஈடுபாடு உடையவர்களாக, தீயவர்களாகத்தான் பிறப்பார்கள் என்று அவர் அப்போதே சொல்லிவிட்டார். குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே. கைகசிக்கு ரொம்ப வருத்தம். இப்படி ஒரு சாபமாட்டம் உள்ளதே, குழந்தை வேணும்னு வரம் கேட்டு வந்த எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர். என்னால் கவலை வேண்டாம், உனக்கு பிறக்கக்கூடிய கடைசி மகன் என்னை போல நல்ல சாத்விகனாக இருந்து பிரம்மத்தை அறிந்து அவன் மோட்சம் அடைவான் என்று தானும் வரம் கொடுத்தாராம். யார் இது என்றால், அந்த விஸ்ரவஸுக்கும் கைகசிக்கும் பிறந்தவர்கள்தான் ராவணன், கும்பகர்ணன், சூர்பணகை, விபீஷணன் என்கிற 4வரும். ராவணன், கும்பகர்ணன், சூர்பணகை தீயவர்களாகவே வாழ்ந்தார்கள். விஸ்ரவஸனுடைய வாரத்தாலே கடைசி மகனான விபீஷணன் மட்டும்
நல்லவனாக வாழ்ந்திருந்தான். ராவணன் பிறந்து தசக்ரீவன் தான் இயற்பெயர், 10 தலைகளை உடையவன். அவன் தான் வளர்ந்து கோரமான தவங்களை செய்தான். 1000 வருஷம் தவம் பண்ணுவாராம். தன்னுடைய கழுத்தையே வெட்டி ஆகுதியாக கொடுப்பாராம் தேவதைகளுக்கு. இன்னொரு 1000 வருஷம் பண்ணுவாராம், இன்னொரு தலையை வெட்டி ஆகுதியாக கொடுப்பாராம். இப்படி 9000 வருடங்கள் முடிந்து 9 தலைகள் போய்விட்டன. 10,000 வருடம் முடிந்தவுடனே கடைசி தலையை கொடுக்க போகும்போது பிரம்மா பிரத்யக்ஷமாக ஆகி, பிள்ளாய் வேண்டாம், என் சந்ததியில் பிறந்தவன். பிரம்மாவுக்கு புலஸ்தியர், புலஸ்தியருக்கு விஸ்ரவஸ், விஸ்ரவஸுக்கு ஒரு பக்கம் குபேரன், மற்றொரு பக்கம் ராவணன் தானே. அப்ப என்னுடைய வம்சத்தில் பிறந்தவன், நீ தலையை இழக்க வேண்டாம், என்ன வேண்டுமோ கேள்னு கேட்க, கந்தர்வர்கள் கொல்லக்கூடாது, தேவதைகள் கொல்லக்கூடாது, இவர்கள் கொல்லக்கூடாது, அவர்கள் கொல்லக்கூடாதுன்னு வரிசையாக பட்டியல்களை இட்டார். கும்பகர்ணனும் வரத்தை பிரார்த்தித்தான். விபீஷணன் எத்தனை பிறவி பிறந்தாலும் தர்மத்தில் எனக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்தான். அந்தந்த வரங்களை கொடுத்தார். வரம் பெற்ற மதத்தாலே ராவணன் மறுபடியும் லங்கைக்கு வந்தான். வந்து, குபேரனே, இது எங்களுடைய பட்டினம், நீ வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறாய், இங்கிருந்து ஓடிவிடு என்று சொல்ல குபேரனுக்கு சண்டையில் எண்ணமில்லை. அதுவும் சொந்த தம்பின்னு தெரியும். அதனால் விட்டு அவர் கைலாசத்துக்கு சென்று விட்டார். கைலாச மலைக்கு மேலே ஒரு அழகான நகரத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கு குடி பெயர்ந்து விட்டார். ஆனால் ராவணனுக்கு அதோட ஆசை தீரவில்லை. அந்த யக்ஷர்கள் மீது படையெடுத்து போனார். லங்கை பழைய ராஜதானி கிடைத்து விட்டது. அதற்கு பின்னால் மறுபடியும் யக்ஷர்கள் பேரிலே படையெடுத்து போக, யக்ஷர்களை காப்பதற்காக குபேரன் வர, குபேரனை தன்னுடைய பெரிய கதையால் அடித்து அவர் ரத்தம் கக்கி கொண்டு கீழே விழுந்து மயங்கி விட்டார். மற்றவர்கள் அனைவரும் குபேரனை காப்பாற்றி கொண்டு ஓடிவிட்டார்கள். அப்போது அவருடைய புஷ்பக விமானம், குபேரன் தவம் செய்து தனாதிபதியாக ஆனாரே, அப்போது பிரம்மா வரமாக கொடுத்தது இந்த புஷ்பக விமானம். அந்த விமானத்தையும் குபேரனிடத்திலிருந்து பறித்து கொண்டார். அதை கொண்டு வந்து ராவணன் தன்னுடைய லங்கையில் நிறுத்தி வைத்திருக்கிறான். அந்த புஷ்பக விமானத்தை பார்த்துத்தான் ஹனுமான் விவரிக்கிறார். ஹனுமான் என்னென்ன கண்டார் என்று சுந்தர காண்டத்தினுடைய 8வது சர்க்கத்தில் விவரிக்கிறார். நதத்ர கிஞ்சித் கிருதம் பிரயத்னதோ நதத்ர கிஞ்சித் ந மகார்க ரத்னவத் நதே விசேஷா நியதா சுரேஷ்வபி நதத்ர கிஞ்சித் ந மகாவிசேஷவத். எல்லாம் 2 ந. அந்த புஷ்பக விமானத்தில் உயர்ந்ததாக இல்லாத எதுவும் இல்லை. அந்த புஷ்பக விமானத்தில் தங்கத்தால் பூசப்படாத எதுவும் இல்லை. தங்கத்தால் பூசப்பட்டதுன்னு சொல்லலை, தங்கத்தால் பூசப்படாத ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னால் இன்னும் திருடமாக அதோட உயர்வு தெரிகிறதே. அப்படி மிகவும் சிரமப்பட்டு அந்தந்த வெவ்வேறு இடங்களிலிருந்து ஒவ்வொரு பகுதியை எடுத்து வந்து உயர்ந்ததாக சமைக்கப்பட்டது. தபஸ் சமாதான பராக்கிரமார்ஜிதம் மனசமாதான விசாரச்சாரிணம் அநேக சம்ஸ்தான விசேஷ நிர்மிதம் ததஸ்ததா துல்லிய விசேஷ தர்சனம். தபஸ் சமாதான ஆர்ஜிதம் முதலில் எப்படி பெறப்பட்டது? தவம் செய்து குபேரனாலே பெறப்பட்டது. அதற்கு பின்னால் அடித்து ராவணனாலே பறிக்கப்பட்டது. இதனுடைய பெருமை என்னவென்றால் மனசமாதான விசாரச்சாரிணம். அதில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எங்கு நினைக்கிறார்களோ அப்படி செல்லுமாம். எப்படி வடிவத்தை எதிர்பார்க்கிறார்களோ அப்படி செல்லுமாம். 10 பேர் போனோம்னா சின்னதாகும், 1,00,000 பேர் போனோம்னா பெருசாகும். அப்படி எத்தனை பேரையும் கொள்ளக்கூடிய சக்தியோடு அழகான சித்திரங்கள். மகாலட்சுமி 4 கைகளோடு மகாலட்சுமியினுடைய ஒரு அழகான சித்திரம் அந்த புஷ்பக விமானத்தில் இருந்ததாம். இது அனைத்தையும் வால்மீகி இந்த சர்க்கத்தில் வர்ணிக்கிறார். அதையும் ஹனுமான் பார்த்து கொண்டு மேலே தொடர்ந்து ராவண பவனத்தை அடைந்தார். அது என்ன சரித்திரம் என்பதை அடுத்த சர்க்கத்திலே நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய ஒரு சிறப்பு விண்ணப்பம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி 2023 ஸ்ரீ ராம நவமி வருகிறது. அந்த ராமநவமியை முன்னிட்டுத்தான் இந்த சுந்தரகாண்டம் நிகழ்ச்சி துவங்கப்பட்டுள்ளது. தற்போது தொடங்கி 75 நாட்களிலே நாம் சுந்தரகாண்டத்தின் பொருளையும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேக மகிமையும் காண இருக்கிறோம். 1000 நாமங்களுக்கும் சமமானது ஸ்ரீ ராமநாமம்னு சொல்லுகிறார்களே, அந்த ராம நாமத்தை நாம் தினமும் ஜபம் செய்ய வேண்டும். நீங்களும் எங்களோடு சேர்ந்து தினமும் ராம நாமத்தை ஜபம் செய்யுங்கள். சிலருக்கு 100 செய்ய முடியலாம், சிலருக்கு 1000 செய்ய முடியலாம். எத்தனையாக இருந்தாலும் நீங்கள் அன்றன்று செய்த ராமநாமத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னால் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராமனுக்கு 1 கோடி 10 கோடி 100 கோடி ராமநாமங்களை நாங்கள் ஜபித்துள்ளோம் என்று திருவடிகளில் சமர்ப்பிக்கலாமே. அப்ப கீழே திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொலைபேசி எண், இந்த எண்ணுக்கு
குறுஞ்செய்தி SMS மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்கள் பெயர், நீங்கள் வசிக்கும் ஊர், கிராமம், நீங்கள் இன்றைக்கு எத்தனை ஜபம் செய்தீர்கள் அதை எங்களுக்கு தெரிவித்தால் அதை ராமனுக்கு சமர்ப்பித்து ஒரு ஆனந்தப்படலாம், ராமன் மகிழ்வார். இதுவும் அடியனுடைய சிறப்பு விண்ணப்பம். அனைவரும் பங்கு கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நமஸ்காரம்.